எனக்கு காலு கை வலிக்கிற வரையிலும் நான் ஓடுவேன். எனக்கு வலிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, நான் கட்டாயம் நீ ஓடுன்னு சொன்னால் கூட நான் ஓட மாட்டேன். நான் எந்த டிஸ்டன்ஸ் ஓடினாலும் ஐ ஹாவ் இன் மைண்ட் நாட் டு ஸ்டாப் இன் பிட்வீன் எனிவேர். வணக்கம் திருத்தம். வணக்கம் சார். வணக்கம் சார். மெர்ச்சன்ட் நேவி ஆஃபீஸராக இருந்துட்டு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 102 மேரத்தான் காம்படிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஒரு நேவி ஆஃபீஸராக இருந்துட்டு எப்படி மேரத்தான் ஓடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா வந்தது? உங்களை பற்றியான விஷயங்களை சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு அன்யூஸ்வல் திங்க். நானே நினச்சி பார்க்கல. அமெட் யூனிவர்சிட்டியில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இருந்து டீ டைமில் உட்காந்து டீ சாப்பிடும். டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்புறம் ஒரு கேப்டன் ஒருத்தர், அவர் பேர் கேப்டன் கார்த்திக். இப்போ அட் ப்ரெசன்ட் இஸ் ஒர்க்கிங் அஸ் டீன் ஆஃப் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் வைஸ் பிரின்சிபல் போத் ஆல்சோ. அவர் தான் சொன்னார், மிஸ்டர் தீர்த்தம், இங்கே நேரு ஸ்டேடியத்தில் ஒரு காம்படிஷன் ஒன்று வருது, பட் ஷார்ட் ரன் காம்படிஷன்ஸ், கலந்துக்கிறீங்களா என்ன கேட்டார். நான் என்ன எந்த வயசுல கேட்குறீங்களா சார், எப்படி சொல்கிறீங்களா? 4 years முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணுது. அந்த ஏஜ் ஆஃப் 71 I'm talking about. இந்த வயசில் நல்லா ஓட முடியுமா சார்? என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் யங் ஏஜ், நீங்கள் ஓடலாம் சார். அப்படி நினைக்காதீங்க, நீங்கள் ஓடுவீங்க வாங்க. அவர் இது மாதிரி சொல்லுவோம் நினச்சி பார்க்கலண்ணா, இப்படி கூப்பிடுவோம்னு நினச்சிப்பாங்க. ஏன்னா பல நாட்கள் நாங்கள் வந்து ஒன்றா டீ சாப்பிட்ற டீ டைமில் திடீர்னு ஒரு வாயில் வந்தது. நான் சொன்னேன், முடியாது சார். இல்லை சார், நீங்கள் வாங்க, நான் ஓடுறேன், நீங்களும் வாங்க. அழைச்சிட்டு போனார். அவரே கார் கொண்டு வந்து வச்சு அழைச்சிட்டு போனார். இட்ஸ் அபவுட் ஈவினிங் ரன் 7:30 or so. அங்கே போனால் கொஞ்சம் உதறல் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன பழக்கமே இல்லை சார். ஸோ அதனால் எல்லாம் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு 1000 meters ரன்னு, அதில் நிற்கிறோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஓடிக்கிட்டே இருக்கோம். அது என்னன்னு தெரில, நான் தான் கொஞ்சம் வேகமாக ஓடினேன். அப்போன்னு நினச்சிக்கிது, என்ன நம்மளோட பின்னாடி வர்றாங்களான்னு யோசிச்சு பார்க்குறேன். முன்னாடி ஓடி போய் ரீச் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அது எனக்கு கோல்டு மெடல் ஃபஸ்ட்டு கிடச்சிது எனக்கு. அப்புறம் 700 கொஞ்சம் இது வந்தது, கான்ஃபிடென்ஸ் வந்தது எனக்கு. ஐ கேன். அடுத்த பேட்ச் கூட ஓடினேன், அதுலேயும் வந்துட்டேன். இன்னொன்று 500 meters ஓடும்போது செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிது. 300 meters ஓடும்போது ஃபஸ்ட் ப்ரைஸ், அது தேர்ட் ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ அதெல்லாம் பார்த்த பிறகு தான் சார் எனக்கு ஐ ஆம் ஹேவிங் some sort of power in me so that I can able to make it understand, make it run farther and further. அப்படின்னு சொல்லும்போது சரி இனிமேல் ஏன் நம்ம வந்து மரத்தானில் நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது. நான் அவர்கிட்டே சொன்னேன், என்னுடைய கேப்டன் கார்த்திகிட்டே சொன்னேன், சார் இந்த மாதிரி நான் மரத்தான். வெரி குட், நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு அவர் தான் எனக்கு வந்து அதை அறிமுகப்படுத்தி வச்சார், எப்படி அதை நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணுறது வரங்களா. அதில் ஓடினேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஓடும்போது 10 kilometer தான் ஓடினேன். ஃபஸ்ட்டு ஓடும்போது 10, நாட் லெஸ் தென் 10 kilometer, 10 kilometer மினிமம் ஓடினேன். அவங்க சொன்ன கட் ஆஃப் டைம் வந்து 1.5 hours. நான் வந்தது 1 hour 16 minutes வந்து சேர்ந்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து கிடச்சிது. அப்போ அதுலேருந்தே எனக்கு படிப்படி என்ன பண்ணேன், சரி வி ஹாவ் டு டாலரேட், வி ஹாவ் டு கண்டினியூ ஆஃப் திஸ் பாஸ் சொல்லும்போது, நான் வந்து ஒவ்வொரு வாரமும் எல்லாம் பார்ப்பேன், ஆட் வந்துக்கிட்டு இருக்கோம். அது அப்படியே நான் என்னுடைய கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றக்காக ஏதாவது எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் எதாவது எடுத்தீங்களா? நான் ட்ரைனிங் என்ன அப்படின்னா, நான் வந்து அதாவது மரத்தான் ஓடுறதுக்கு முன்னாடியே நான் ஆஸ் யூஸ்வல் மை செல்ஃப் ஐ யூஸ் டு கெட் அப் இன் த மார்னிங் அரவுண்ட் 3:30 or 4 o'clock or so. பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் தூக்கம் வராது எனக்கு. பண்ணுன்னா போது சரி ஏன் நம்ம ஓடக்கூடாது, மரத்தான் ஓடுறதுக்கு முன்னாடியே. ஆனால் மரத்தான் ஓடலை, ஆனால் வாக்கிங் பண்ணுவேன் அந்த நேரத்தில். 1.5 hours வாக் பண்ணுவேன். இந்த மரத்தான் ஓடின பிறகு ரன் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன். அதுலேருந்து எனக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிப்போச்சு, பிகம் ஹேபிச்சுவல் ப்ராக்டிஸ் ஆகிப்போச்சு எனக்கு. ஸோ அதனால் ஈச் அண்ட் எவ்ரி மரத்தான் பாருங்கள், விதின் 4 years ஸ்பேனில் நான் வந்து இவ்வளோ முடிச்சிருக்கேன். எனக்கு நினச்சி பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும், நம்மளாம் முடித்தோம் அப்படின்னு. அது மாதிரி மற்றபடி என்னுடைய சன் டாக்டர்லாம் சொல்லுவது, சார் என்ன டேடி என்ன இந்த மாதிரி. நான் என்னம்மா செய்யட்டும், வில் பவர் தான், வேறு ஒன்றும் இல்லைம்மா. உங்கள்கிட்ட வில் பவர் இருந்ததுன்னா, ஸ்டெமினா இருந்ததுன்னா, யூ கேன் வின் த வேர்ல்ட் ஃபார் எனி டைம் அப்படின்னு சொல்லி முடித்தேன்.
அதான் அப்போ தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது விஷயம். எனக்கு மரத்தான் ஓடுறதுக்கே ரீசன் அது எனக்கு. ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? வேணாம் வயசாயிடுச்சு எல்லாம் ஓட வேணாம் அப்படின்லாம் சொன்னாங்களா? சொன்னாங்க, கட்டாயம் சொன்னாங்க. வீட்டில் சொன்னாங்க இது மாதிரி, என்னங்க வானாங்க வயசாகிடுச்சிங்க, இது போல் ஓடுறது. எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 75. இப்போ 75. இப்போ 75. வானாங்க ஓடாதீங்க. இப்போ கூட சொல்லிட்டு தான் இருக்காங்க, வானாங்க ஓடாதீங்க. நான் தான் என்னுடைய பை ஃபோர்ஸாக ஓடி இது பண்ண நான் சொல்கிறேன். எனக்கு காலு கை வலிக்கிற வரையிலும் நான் ஓடுவேன். எனக்கு வலிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, நான் கட்டாயம் நீ ஓடுன்னு சொன்னால் கூட நான் ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஆசுவாசப்படுத்தினேன். ஸோ தட் திங் இஸ் ஸ்டில் கண்டினியூயிங். மறக்க முடியாத ஒரு மேரத்தான் அப்படின்னா எங்கே நடந்தது, எப்போ நடந்தது? சென்னை மரத்தான் ஒன்று. அதில் வந்து 42 கிலோமீட்டர் ஓடுறது. நான் யோசனை பண்ணி பார்த்தேன், அது வந்து என்னுடைய நேமை வந்து என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓட முடியுமா நம்ம அப்படின்னு. சார் இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் எந்த டிஸ்டன்ஸ் ஓடினாலும் ஐ ஹாவ் இன் மைண்ட் நாட் டு ஸ்டாப் இன் பிட்வீன் எனிவேர் டில் ரீச்சஸ் டு தி பாயிண்ட் ஆஃப் அரைவல், நாட் டு ஸ்டாப் ஃபார் எனி ரீசன். அதை மட்டும் நான் வந்து ரொம்ப குறிக்கோளாக இருந்தேன். நான் இடையில நிற்கவே மாட்டேன். இன்கேஸ் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த வாட்டர் பாயிண்ட்னு வச்சுருப்பாங்க, போகும்போது தண்ணி மற்றபடி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க, சாப்பிட்ற பொருளாக ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மற்ற ரன்னர்ஸ்லாம் அங்கே ஹால்ட் பண்ணி அது சாப்பிட வேண்டியது சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்புவாங்க. ஒரு பாஸ் எடுத்துகிட்டு போவாங்க. பாஸ் எடுத்து கரெக்ட் ரைட் வேர்டு போவாங்க. ஆனால் எனக்கு என்னன்னாக்கா, ஓடுவேன், கிட்ட வந்துடும், வரும்போது ஒரு மடத்து சொல்லும், டேய் காலெலாம் வலிக்குமா இருக்குமே, எல்லோரும் நிற்கிறாங்களே, நின்று போய் என்ன இன்னும் ஜாக்கிரதை, உன்னுடைய வில் பவர் என்ன, உன்னுடைய தாட் என்ன, நிற்கக்கூடாது. இந்த காரணத்தை கொண்டோம் என்ன பண்ணுவோம் தெரியுமா சார், நான் வந்து அப்படியே கிராப் பண்ணிகிட்டே ஓடுவேன் சார். நான் கிராப் பண்ணி ஓடி கடைசியில் ஓடி நான் வந்துடுவேன். இதுதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. எந்த டிஸ்டன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி 42 கிலோமீட்டரு ஓடி முடிச்சுட்டு ஸ்டாப் பாயிண்ட் வந்த பிறகுமே வந்துடுச்சு அதுக்குள்ளே. அந்த மாதிரியான ஒரு தாட் எனக்கு மனசில். அடியே அப்பா, வயசில் கம்மியாக இருக்க நபர்கள் கூட ஒரு இப்போ 42 கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது ஓடுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து ஒரு கட்டத்தை நம்ம தாண்டினாலே நம்மளோட ஒட்டுமொத்த ஸ்டெமினாவும் போயிடும், நம்ம டீஹைட்ரேட் ஆகிடும் பாடி. அப்படின்றப்போ 75 வயசில் அதை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? அதுதான் சார் எனக்கே ஸ்டில் இஃப் ஐ திங்க் இன் தட் வே தென் ஐ ஸ்டில் ஒண்டரிங் மை செல்ஃப். எப்படி நம்மளை விட சின்ன வயசு பிள்ளைகள்லாம் வந்து ஓடுறாங்க நடக்கிறாங்க. நீ வந்து தொடர்ந்து ஓடி கடைசியில் நிற்கிறிய, நிற்காமல் ஓடுறிய, அது என்ன ரீசன், எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல சார். என்னன்னாக்கா, நான் அந்த ஸ்டார்ட் பாயிண்ட் வந்த உடனே என்ன அறியாமலே ஒரு பவர் உள்ளுக்குள்ளே வந்து பூந்த மாதிரி இருக்கும் எனக்கு. அந்த ஓடுறதுக்கு முன்னாடி சாதாரணமாக தான் இருப்பேன், கூட்டெல்லாம் இருப்பேன். அந்த ஸ்டார்ட் பாயிண்டில் காலை வச்ச உடனே எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி பவர் உள்ளுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும் எனக்கு. பார்த்துக்கலாம் அந்த மாதிரியான தாட்டு. அதை வச்சுக்கிட்டே ஓடுவேன் சார் நான். இதுதான் சார் என்னுடைய புத்தி, வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் என்னோட ட்ரெண்ட். இந்த ரன்னிங்கை வந்து ஒரு பேஷனாக எடுத்துகிட்டு இதை தொடர்ந்து நம்ம பண்ண போகிறோம், இனிமேல் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எதிலெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க? எதிலெல்லாம் மாற்றிக்கிங்கனாக்கா இப்போ சொல்லி ஏதாச்சும் ஒரு ஃபுட் ஹேபிட்டாக இருக்கலாம், தூங்கி எந்திரிக்கிற நேரமாக இருக்கலாம். கரெக்ட் யூஆர் ரைட். எந்த ஃபுட்டாக இருந்தாலும் மார்னிங் ஃபுட்டு, அதாவது லஞ்சு டின்னர் எல்லாம் வந்து கரெக்டான டைமோட ஃபாலோ பண்ணுவேன். நான் காலையில் 3:30 to 4 o'clock முடிக்கிறேன் அப்படின்னா மை ஸ்லீப்பிங் டைம் பிட்வீன் 8:30 and 9 o'clock. சவுண்ட் ஸ்லீப் ஆகும் எனக்கு. அப்புறம் திருப்பி 3:30 முடிக்கும் போது எனக்கு ஃப்ரீயாக இருந்தது. ஸோ ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட, ஆனால் எனக்கு சவுண்ட் ஸ்லீப்பாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங்காக எனக்கு கிடைக்குது எனக்கு. ரெண்டாவது 1.5 hours டெய்லி ரன்னிங் இருக்குது, ரன்னிங் இருக்குது. முடிச்சுட்டு நேரம் மேலே வருவேன். நான் சொன்ன மாதிரி மோர் சாப்பிடுவேன். அது சாப்பிட்டுட்டு மேலே போய் ஃப்ரீ ஹேண்ட் எக்ஸசைஸ், கண்ணுக்கு கழுத்துக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ், மற்றபடி இந்த கால் ஓடுறதுக்கு தகுந்த மாதிரி காலை ஸ்ட்ரெச் பண்ணுறது, அதெல்லாம் 1/2 hour ஆகிடும் எனக்கு. அதை முடிச்சுட்டு கீழே வருவேன், சாப்பிடுவேன், குளிப்பேன், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவேன். பண்ணிட்டு நேராக எங்கள் காலேஜ் பஸ் இங்கே வந்துடும், பக்கத்துலேயே வந்துடும். அரௌண்ட் 7:30 or so. நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது 7:15 கிளம்புவேன். இப்படி தான் என்னுடைய டெய்லி ரொட்டீன் போயிட்டு. இப்போது உங்கள் வீட்டில் நுழைஞ்சு பார்க்கும்போது இவ்வளோ மெடல்ஸ் இருக்குது, இவ்வளோ ஷீல்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, ஃபோட்டோஸ் நிறையா இருக்குது. இதில் வந்து நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியன் கூட நீங்கள் ஒரு மேரத்தான் ஓடி இருக்கீங்க. அவர் எப்படின்னா வீட்டு மொட்டை மாடியிலே 8 போட்டு மேலே ஓடி ட்ரைனிங்லாம் எடுப்பார், வார்ம் அப்லாம் பண்ணுவார். அந்த மாதிரிலாம் நீங்கள் வீட்டில் பண்ணுறது உண்டா? அவரோட ஓடின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? 3 தடவை ஓடிருக்கேன் சார் கூட. நான் 3 தடவை ஓடிருக்கேன். இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய சம்பந்தி
ஒரு எக்ஸ் மினிஸ்டர் யார்? கேபிபி சாமி, ஓகே. எக்ஸ் மினிஸ்டர் சாமி. நான் அன்னைக்கு ஒரு நாள் ஓடும்போது திருவள்ளூர் தானே? திருவள்ளூர் இது திருவள்ளூர் கரெக்ட். ஓடும்போது எல்லாம் நிறையா ஒரு இவர் நம்ம பாலசுப்ரமணியம் வரும்போது அவங்க கூட நிறைய வர்றாங்க ஆட்களெல்லாம். அப்போ யாருன்னு தெரியல எனக்கு, ஃபஸ்ட் நான் பார்த்ததில்ல, அப்போ தான் பார்க்குறேன். வந்து எல்லாம் சொன்னாங்க பாலசுப்ரமணியம். ஓ இவர் தானா டிஎம்கே ஆச்சு, இப்போ நம்மளும் ஆச்சே. அவரும் இங்கே நிற்கிறேன், நானும் இங்கே நிற்கிறேன், ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அந்த பக்கத்தில் சைலேந்தர் பாபு இருக்கார். சைலேந்தர் பாபு இந்த பக்கம், சுப்ரமணியம் இந்த பக்கம், நான் இந்த பக்கம். அப்புறம் நானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன் அவர்கிட்ட. சார் இது மாதிரி நான் அவருடைய சம்பந்தி சார். ஓ அப்படியா, பரவாயில்லையே, ஓட வந்தீங்களா? ஓடுறேன் சார், ஏதோ ஓடணும் சார். 3 பேருமே ஓடணும் சார். ஓடி ஃபஸ்ட்டு வந்தவர் சுப்ரமணியம் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் 3 பேரில் நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஓடி வந்தார். நானும் சைலேந்தர் பாபுவும் ஈக்குவல் ரேங்கை வந்து சேர்றோம் ஸ்டாப் பாயிண்ட்டுக்கு. இஸ் அரௌண்டு எங்களை விட சுப்ரமணியம் வந்து அபவுட் 5 மினிட்ஸ் முன்னாடி வந்துட்டார். நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட 1 or 2 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸில் வந்து சேர்ந்துட்டோம். நீங்களும் சைலேந்தர் பாபு அவர் வந்து எங்கள் காலேஜுக்கு ஒன் டைம் விசிட் பண்ணும்போது அவங்க 2 பேரோட அவங்க 2 பேரும் யங். அவங்க காலேஜுக்கு வந்திருந்தார், ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு வந்திருந்தார். அவங்கள கூப்பிட்ருந்தாங்க என் காலேஜில். வரும்போது நான் சார் எனக்கு தெரியுதுங்களா அவங்கள கேட்கும்போது அவர் சொன்னார், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னார். சார் நம்ம ஓடணும் எங்கே சொன்ன உடனே ஓ எஸ் வெரி குட், யூ ஆர் ஒர்க்கிங் திஸ் காலேஜ். ஆமாம் சார், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னு. அதே மாதிரி இவர் கூட 3 தடவை ஓடிருக்கேன், அவர் கூட 2 தடவை ஓடிருக்கேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அதாவது நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு, நினைக்கக்கூடிய அளவுக்கு மனம் நிறைவான ஓட்டம் எனக்கு அது 2 பேர் ஓடும்போது கிடைச்சது. ஒரு நேவி ஆஃபீஸராக இருந்துட்டு எப்படி டீச்சிங் ப்ரொஃபஷனுக்குள்ள வந்தீங்க? கரெக்ட் சார். ஏன்னா நான் நேவி மர்ச்சன்ட் நேவியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 25 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சார். கப்பலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் டீச்சிங் பண்ணுற காலேஜ் வந்து எப்படின்னாக்கா, கப்பலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எப்படி அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி அனுப்புறது சொல்லும்போது, நான் வந்து அதே லைனில் இருந்ததுனால நான் வந்து கப்பல் விட்டு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். பண்ணும்போது அவங்க வான்னு சொல்லிட்டாங்க, ஃபேக்கல்ட்டியாக வான்னு சொல்லிட்டாங்க. ஃபேக்கல்ட்டியாக டீச் பண்ணும்போது எங்களுக்கு ஈஸி. ஏன்னா வந்து அதில் விஷயத்த நாங்கள் வந்து கப்பல் சொல்லிக் கொடுக்கணும், அவ்வளோதான். அது நம்ம மூலியம் கற்றுக்கும் போது பசங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும், ஏன்னா நம்ம லைனில் இருந்த நம்ம. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரைட் ஒத்துக்கிட்டது. அப்புறம் ஃபஸ்ட் டே டீச்சிங் அந்த கார்கோ ஒர்க்கை எப்படி லோட் பண்ணுறது, டிஸ்சார்ஜ் பண்ணுறது டீச்சிங். இப்போ பசங்கிட்டே நான் சொல்லிட்டேன், ஸ்டூடெண்ட்ஸ் லுக் அட் மீ அண்ட் கிவ் மீ யுவர் கரெக்ட் ஒப்பீனியன் வெதர் மை டீச்சிங் இஸ் கரெக்ட் ஆர் நாட். டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஒப்பீனியன் வெதர் ஐ ஷுட் ஸ்டே ஹியர் ஆர் கோ பேக். கரெக்டாக சொல்லணும். ஓகே சார் சொல்லிட்டா தான் சொன்னேன். 1 hour டீச்சிங் முடிஞ்சது தம்பி. முடிச்சிட்ட பிறகு சார் சூப்பர் சார், என்ன சார் அப்படியா, வெரி குட். ஸோ அதனால தான் டீச்சிங் எனக்கு கண்டினியூ பண்ணேன். பசங்களுடைய ஒரு ஒப்பீனியன் கொடுத்ததுனால நான் கண்டினியூ பண்ணேன். ஏன்னா அதாவது நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கை நீட்டி பணம் வாங்குறோம்னு சொல்லும்போது அந்த பணம் சரியான முறையில் உபயோகப்படுத்தணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து டீச் பண்ணுவேன். நமக்கு டீச் பண்ணுற ஒருத்தர் வந்து இவ்வளோ மெடல்ஸ் வாங்கியிருக்காரு, மேரத்தான்லலாம் ஓடுறாரு அப்படின்றப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்கள எப்படி என்ன ஷேர் பண்ணிப்பாங்க உங்ககிட்ட? ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த அப்ரிசியேஷன்ஸ் அது எனக்கு பெரிய கிஃப்ட் மாதிரி எனக்கு. உட்டில் ஸ்டூடெண்ட் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. இதை மாதிரி மற்றபடி அப்ரிசியேஷன் லெட்டர்ஸ் தான் நிறைய. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது உண்டா, இந்த மாதிரி நீங்களும் ஓடுங்க அப்படின்ட்டு? ஓஎஸ், ரெக்கமெண்ட் பண்ணது உண்டு. சில பேர் அதை இது பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. நாட் ஈவன் தேர். இங்கே நான் வந்து டெய்லி ஓடிட்டு இருக்கேன்ல, இங்கே டெய்லி 1.5 hours ஓடுவோம் சார். அதில் கூட என்னை பார்த்துட்டு நடந்தவங்கள்லாம், சார் உங்களை பார்த்து நாங்களும் ஓடுறோம் சார்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு, நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வயசு என்ன சார்னு கேட்டாங்க. வயசு ஐயோ இந்த வயசில் sailor by passion, teacher by profession. Sailor by passion, teacher by profession. அப்புறம் இன்னொன்று என்னது, author. I have written a book. I am author of the book which is circulated all marine colleges. Author of the book. நான் எழுதுனது எமர்ஜென்சி ரெஸ்பான்சஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் ஆன் ஷிப்பு. வரும்போது எப்படி கம்யூனிகேட் பண்ணி நம்மளை வந்து சேவ் பண்ணிக்கிறது, அந்த புக்கை நான் எழுதியிருக்கேன். அந்த புக்கை வந்து எல்லா காலேஜ்லேயும் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது. எத்தனை வருஷமாக அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க?
நான் டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ் அபவுட் 20 இயர்ஸாக இருக்கேன். கப்பலில் கப்பலில் 25 இயர்ஸ். ஓகே. 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் இருந்தது. அது இல்லாமல் ஐம் டான்ஸர். ஓ சூப்பர். ஐம் டான்ஸர். அந்த இதெல்லாம் வச்சுருக்கேன் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. டான்ஸர் அண்ட் ஆல்சோ அன் ஆக்டர். ஒரு ஃபில்மில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். என்ன film? மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு ஃபில்மில் ஆக்டர். அதாவது நான் வந்து வில்லனுக்கு நான் ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒரு பாரில் வந்து வில்லனும் நானும் தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு சீன். எங்கள் வில்லனுக்கு வில்லன் இவனை வந்து தலை தூக்க விடக்கூடாதுன்னு இன்னொரு வில்லன் வந்திருக்கான். சரி இவங்களை எப்படியாவது வந்து நம்ம ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு இந்த பாருக்குள்ளேயே மோட்டர் பைக் எடுத்துகிட்டு வர்றான் எங்களை என்னுடைய அவரை அடிக்கிறதுக்கு. அவர் வந்து ஃபுல் ட்ரங்க்கு, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் நான் வந்து ஹாஃப் ட்ரங்க்கு, எனக்கு தெரியுது என்ன விஷயம் தெரியுது. எனக்கு பார்த்துட்டேன், என்னமோ ஃப்ரெண்டு அடிக்க வர்றானே உயிர் தோழன் அடிக்க வர்றானேன்னு சொல்லிட்டு அந்த அந்த வீல் இருக்குது பார்த்தீங்களா, வீல் அப்படியே தூக்கிட்டு வர்றான். வந்து நான் என் நெஞ்சில் வாங்கிட்டு அடிப்பட்டு அப்படியே பின்னாடி விழுவுறேன். அது டைரக்டர் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஷாட்லேயே ஓகே பண்ணாங்க சார். ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஆக்டிங் கீழே விழுந்தோடனே அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதோட அவர் என்ன, ஐயோ நான் அமெட்டுக்கு என்ன பதில் சொல்லுவேன், டேரக்டர் அமெட்டுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் என்னன்னு தெரியல. அவருக்கு ஆக்சுவலி என்னென்னா நினச்சிக்கிட்டாரு ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு. ஆனால் அடி விழுந்தது வாஸ்தவம் தான். வீட்டில் சொல்லணும், அடி விழுந்து வாஸ்தவம் தான். ஆனால் ஒத்துக்கிட்டு வந்தேன். அது ஒரு ஆக்டர். எந்தெந்த ஊர்கள் எல்லாம் போய் நீங்கள் ஓடிருக்கீங்க, மேரத்தான் ஓடிருக்கீங்க? எது ரொம்ப ஸ்பெஷலான, உங்களுக்கு கிடைத்த பரிசுகளில் எது ரொம்ப ஸ்பெஷலானது? சார் அதாவது என்ன சொல்லப்போனால், நம்ம சென்னையை விட்டுட்டு வேறு எந்த ஊரும் ஓடலை சார். நான் சென்னையை விட்டுட்டு நான் எந்த ஊரும் ஓடலை. ஆனால் ஐ எம் பிளானிங் டு ரன் இன் ஆஸ்திரேலியா. ஏன்னா என்னுடைய சன் இருக்கார் அங்கே, ரன் இன் ஆஸ்திரேலியா. அப்புறம் இன்னொரு சன் வந்து துபாயில் இருக்கார். அவர் கூப்பிட்ருக்காரு. ஆக்சுவலி சொல்லப்போனால் நான் 6th இங்கேருந்து புறப்பட்டுருக்கணும். இந்த கொரோனானால் நானே மைசெல்ஃப் ஸ்டாப் கோயிங். நாங்கள் போய் மாட்டிக்கிட்டோம்னா திருப்பி வர்றது கஷ்டமாயிடுமே. மற்ற மாநிலங்களில் கலந்துக்காம ஏன் ஓவர்சீஸ் போகணும் அப்படின்னு ஒரு ஐடியா? அது என்ன அப்படின்னா, ஓவர்சீஸ் நம்ம சன் இருக்காங்க, அவங்க த்ரூவாக நம்ம போயிட்டு வந்துடலாமே. மற்ற மாநிலம்னா நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து நம்ம காலேஜில் ஒர்க் பண்ணுறோம், லீவ் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் வந்து இங்கேயே நான் ஓடுற ஆரம்பிச்சது. வேறு ஒன்று. சென்னைனா ஏர்லி மார்னிங் நடத்துவாங்க, முடிச்சுட்டு காலேஜ் போயிடலாம். ஆனால் ஆக்சுவலி சொல்ல போனால் இதெல்லாம் வந்து சண்டே தான் நடத்துவாங்க. ஓகே. அதனால் நமக்கு லீவ் தான், காலேஜ் லீவ் தான். அதெல்லாம் பிரச்சனை தான் போயிடணும். நேவியில் மெர்ச்சன்ட் நேவியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. கப்பலில் போயிட்டுருக்கும் பொழுது 25 வருஷம் அந்த ஃபீல்டில் இருந்திருக்கீங்க. கப்பலில் இருந்த அந்த உங்களுடைய அந்த காலங்களில் வீட்டை தனியாக பிரிஞ்சிருக்கணும், பல மாதங்கள் வீட்டோட தொடர்பில் இருக்க முடியாது, கடல்லே இருக்கணும். அந்த மாதிரியான நாட்கள் எப்படி இருந்தது? கடல் பயணங்கள் ஆபத்தானவை, அழகானவையும் கூட. அந்த ஆபத்துகள்லாம் நீங்கள் சந்திச்சது உண்டா? ஆபத்துகள் 1 2 பலது சந்திச்சிருவோம் நாங்கள். அதாவது வீட்டை விட்டு கிளம்பும் போதே நான் மனசுக்குள்ளே நினச்சிக்குவேன், நம்ம திரும்பி வந்தால் தான் நிச்சயம். நான் மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கேன் இந்த விஷயத்தை. நான் ஏன்னா போகிறது கடல், சொல்ல முடியாது. கடல் கொந்தளிப்பு எப்போ வேணால் எத்தனை இருக்கலாம். டைஃபோன், சைக்ளோன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துன்னு வச்சுக்கோ, இமயமலையான அதாவது ஹைட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்வெல் வரும். அந்த ஸ்வெல் வந்து கப்பலையே இருக்கிறதே தெரியாமல் ஆகிடும். அவ்வளோ பெரிய ஹை ஸ்வெல்ஸ்லாம் வந்துடும். போகும்போது கப்பல் என்ன தெரியுங்களா, அப்படி கீழே அப்படி உள்ளே போயிட்டு அப்புறம் மேலே வரும். அதாவது 1/3 ஆஃப் த ஷிப் இஸ் ஆல்ரெடி இன்சைட் தி வாட்டர் அண்ட் தென் கம்ஸ் அப். நான் அந்த மாதிரி திங்க் பண்ணி பார்த்துங்க, நீங்கள் கற்பனை பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த அளவுக்கு அது சொல்லு நிறையா இருக்கும். ரெண்டாவது ஹெவி விண்ட் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். 80 knots 90 knots 100 knots அப்படின்லாம் இருக்கும். அதெல்லாம் மீறி போய் தான் வந்திருக்கும். ஆனால் இதையும் மீறி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு எங்களுக்கு. அதான் நாங்கள் ஒரு கப்பல் அமெரிக்காவிலேருந்து நார்த் ஜப்பான் ஹொக்கைடோன்னு ஒரு போர்ட்டு வரும்போது அபவுட் 14 to 15 days ரன்னிங். அதில் 14 days கடந்து போச்சு, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஒழுங்காக வந்துட்டோம். இந்த லாஸ்ட் டே ஒரு நாள் பாக்கி இருக்குது வரும்போது கடல் கொஞ்சம் சீற்றம் ஜாஸ்தியாக போச்சு. வேகமாக ஆட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் ஆக அதனுடைய ஆட்டங்கள் இன்னும் ஜாஸ்தியாகுது. யாராலையும் சாப்பிட முடியல. கப்பல் இப்படி ஆடுது இப்படி போகுதுன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன தான் நீங்கள் சாப்பிட்டா கூட இட் கம்ஸ் அவுட் அஸ் வாமிட்டிங். டெஃபினெட்லி எஸ். அதாவது அதாவது நிறைய பொருட்கள் இருக்குது கப்பலில், ஆனால் அது உங்களால் சாப்பிட முடியாத சூழ்நிலை. சாப்பிட்டா உடனே வெளியே வந்துடும். அது மாதிரி
சொன்னார். லாஸ்ட் டே சொல்லிட்டாரு, கேப்டன் சொல்லிட்டாரு, நவ் த டைம் இஸ் வெரி டூ க்ரூசியஸ் டேஞ்சர் டைம். எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து லைஃப் போட்டுன்னு ஒன்று இருக்குது, லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்கு அங்கே ஸ்டாண்ட் பையாக இருந்துருங்க. நான் எந்த நேரம்னு சொல்லுவோம், லைஃப் போட்டை இறக்கி விடணும், லைஃப் போட்டில் இறங்கி நீ போகணும், எல்லாம் ஸ்டாண்ட் பையாக இருக்கும். நான் எனக்கு வந்து அந்த சிக்னல்ஸ் தெரியும், லைஃப் சேவிங் சிக்னல்ஸ், அதாவது மோட்ஸ் கோட் சிக்னல்ஸ்னு சொல்கிறது. அதை இந்த மாதிரி டைமில் வந்து யூஸ் பண்ணி லக் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் லைஃப்பை, அடுத்தவங்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, என் பேரை சொல்லி இந்த மாதிரி உனக்கு இது தெரியும், உனக்கு இது தெரியும் எனக்கு, ஆனால் அதை நீ வந்து நான் மெசேஜ் எழுதி கொடுக்குறேன், அந்த மெசேஜ் ஃபார்மேட்டை வந்து நீ மட்டும் ஏதாவது கப்பல் தெரிஞ்சது அப்படின்னா நீ சென்ட் பண்ணு, லைட் மூலிமா சிக்னல் கொடு, லைட் மூலம் சிக்னல் கொடுன்னு சொல்லிட்டார். கொஞ்சம் நேரம் கழித்து மேலே பிரிட்ஜுன்னு சொல்கிறது, அங்கே தான் இருக்கிறேன். கப்பல் ஸ்டாண்ட்ஸ்டில், கப்பல் ஓடலை, என்ஜின் ஸ்டாப் பண்ணல, ஆஸ் இட் இஸ் ஸ்டாப்டு. கடல் தண்ணி உள்ளே வந்துருச்சு, ஸ்டாப் ஆகுது, கப்பல் ஓடவே இல்லை. எனி டைம் கேன் ஹேப்பன் இன்சைட், ட்ரான் ஆகிடும், உள்ளே போயிடும். அந்த நிலமையில் இருக்கு கப்பல். நிலைமை ரொம்ப மோசம். எல்லோரும் வயசான, அப்போ ரொம்ப எங்கள் ஏஜ் இருந்துகிட்டு இருந்தேன். இப்போ மற்ற ஆட்கள்லாம் வந்து வயசானவங்களாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபேமிலி நினச்சி. அப்படி பொதுவாக நேச்சுரல் தான், ஹியூமன் பீயிங் நேச்சுரல் தான் அது. அதனால் எனக்கு அப்போ மேரேஜ் ஒன்றும் இல்லை. அப்போ அந்த வாய் முடிச்சுட்டு தான் வரும்போது எனக்கு மேரேஜ். அப்புறம் சொன்னார், இந்த மாதிரி ஒரு லைட்டு வந்தது, லைட்டு வந்து சிக்னல் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அடிக்க ஆரம்பித்து நான் பிக்கப் பண்ணிட்டு நான் அவனை முதல்ல யாருன்னு கேட்டேன், எந்த நாட்டுக்காரன், எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது, நான் வந்து ஜப்பான்காரன், நான் அமெரிக்கா போயிட்டுருக்கேன் அப்படின்னு. என்ன கேட்டால், நான் வந்து இது மாதிரி இங்கே அமெரிக்காவிலேருந்து ஜப்பான் வந்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கேன், இங்கே நிலைமையை விலைக்கு நான் சொல்லிட்டேன். சொன்னேன், நான் என்ன சொல்லிட்டேன், ஐ எம் சாரி டு ஹெல்ப் யூ அவுட், ஆனால் நீ அனுப்பின மெசேஜை நான் வந்து நியரஸ்ட் கோஸ்டல் ஸ்டேஷனுக்கு அனுப்பிவிட்ருவேன், அந்த உதவி உனக்கு நான் செய்கிறேன். நான் சொன்னேன், தட் இஸ் மோர் தென் இனஃப் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ண சார், உடனே அனுப்பிவிட்டான் சார். அவன் அனுப்பிவிட்டு ஒரு 5 to 6 ஹவர்ஸ்லேயே வந்து ஹெலிகாப்டர் சாப்பர் வர சத்தம் கேட்குது. 3 ஹெலிகாப்டருக்கு வருது, எங்களை நோக்கி வருது ஹெலிகாப்டர் வந்து. வா, உயிர் வந்ததுப்பா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேப்டன் சொன்னேன், சார் கேப்டன் சார் இந்த மாதிரி வந்துருக்கு, வெரி குட், நல்லது, டேம் குட்னு சொல்லிட்டு அவன் ஹெலிகாப்டர் வந்து கப்பல் இறக்கிட்டான். இறக்கிட்டு வந்து ஃபுட்டாக என்ன சொல்கிறீங்க கேட்டுங்க, அவன் மாடு இஷ்டத்துக்கு தட்டுறான் சார் ஃபுட்டை. அவன் பேக் பண்ணி வரான். தெரிஞ்சு போச்சு நிலைமை மோசமாக இருக்குது இவனுக்கு, இவனுங்க சாப்பிடாம தான் இருந்திருப்பானுங்க, கப்பலில் இருந்தாலும் ஆட்டத்தில் சாப்பிட முடியாமல் இருந்திருக்கும். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து இறங்கி ஃபுட்டெல்லாம் கொடுத்து பண்ணிவிட்டு கடைசியில் கப்பல் ஓடல உங்களுக்கு, ஏன்னா என்ஜின் ஸ்டாப்பு. என்ன பண்ணுறது, இங்கேருந்து மெசேஜ் கொடுத்து பக்கத்தில் உள்ள போர்ட்டுக்கு மெசேஜ் கொடுத்து இந்த மாதிரி எங்கள் கப்பலை வந்து டோ பண்ணி கொண்டு போகணும், அந்த அரேஞ்ச்மெண்ட்டு எங்களுக்கு வேணும் கம்பெனி சொன்ன உடனே கம்பெனி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க டோ பண்ணி கொண்டு போகிறதுக்கு. அதுவும் டோயிங் போட்டு வந்துடுது. கேப்டன் என்ன சொல்லிட்டான், நீ கப்பலில் தான் இருக்கணும், நாங்கள்லாம் போயிடுவோம், நாங்களாம் சாப்பரில் போயிடுவோம், கப்பலில் தான் இருக்கணும், ஏன்னா நீ தான் கைட் பண்ணோம் அவங்கள சொல்லிவிட்டு. சரி சார் நீங்கள் போங்க, கேப்டன் பதில் சொல்ல மறுக்க முடியாதனால. ஏன்னா என்னோட சேர்ந்து ஒரு மொத்தம் அந்த கப்பலில் இருக்கும்போது 26 பேர் இருந்திருந்தோம், என்னோட சேர்த்து 4 பேர் இங்கே நிற்க வச்சுட்டாங்க. அது கப்பலை கட்டுறதுக்கு ஆள் வேணுமில்ல உங்களுக்கு, இங்கேருந்து கொடுக்கும்போது டோ பண்ணுறதுக்கு கட்டணுமில்ல இங்கே வந்து, அதுக்காக வேண்டி முன்ன பின்ன கட்டிட்டு வந்து அவன், அதாவது ஓஷியன் கோயிங் டக் போட்னு சொல்லுது, பவர்ஃபுல் டக் போட்ஸ், கப்பல் சரக்கு உள்ள கப்பல் கட்டி இழுக்கிறதுக்கு மெதுவாக நவருது சார். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் 8 hour ஜேர்னி. நார்மலான கப்பல் போய் ரீச் பண்ணுறதுக்கு, அந்த போர்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு நாங்கள் 1.5 days எடுத்தது எங்களுக்கு. மெதுவாக நவருது போகிறோம் சார். போன அந்த போர்ட்டில் அப்படியே உட்காந்துருக்கு, அந்த கப்பல் போகுது. போனோடனே நிறைய ஜப்பனீஸ் க்ரௌடு, அங்கே உள்ள பீப்புள். நான் என்ன நினச்சேன், சரி கப்பல் பார்க்க வந்திருக்காங்க போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது இல்லை, அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி இந்த கப்பல் வந்து ரொம்ப சேவ் பண்ணி கொண்டு வர்றாங்க, அவங்க டேஞ்சர்லேருந்து திருப்பி கொண்டு வர்றோம்னு எங்களை பார்க்குறது. கப்பலில் வந்த உடனே சார் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, அந்த மாதிரியான ஒரு அன்பு, அவங்க யாரும் நம்ம யாரும். அப்படி இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உயிர்னு சொல்லும்போது அதுக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்களோ அங்கே போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே ஹக்கிங்கில் எனக்கு அது மட்டும் இல்லை, அவங்க கொண்டு வந்து கொடுக்குறது வந்து இது எங்களுக்கு சூட் கேஸு, ப்ரீஃப் கேஸு, ஸ்வெட்டர், அதுக்கு நிறைய ஃப்ரீ கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப எங்களுக்கு ஆனந்தமாக போச்சு. உயிர் பிழைச்சது ஒன்று, இதில் இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கிது பாருங்கள் ஒரு வேறு நாட்டில். நம்ம இந்த நாடு. ரெண்டாவது சார், ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் உங்களை மாதிரிலாம் வந்துட்டாங்க அங்கே
வந்து இந்த மாதிரி நான் கேப்டன் கூப்பிட்டு கேட்கும்போது என்னை காமிச்சு விட்டார் ஒரு கேப்டன், இந்த பையன்தான், இவனால தான் கூடுமானவும் நாங்கள் சேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் ரிப்போர்ட்லாம் பண்ணி கம்பெனியில் ரொம்ப நல்ல பேர் எனக்கு. அதுலேருந்து கம்பெனி விட மாட்டாங்க, எந்த காலத்துலையும் போகக்கூடாது அப்படின்னு. நான் மாட்டேன்னு சொல்லும்போது கூட இல்லை போகிறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹை பெய்டு ஜாப் பட் ஹை ரிஸ்கியான ஜாப். ஹை ரிஸ்கி ஹெவிலி சார். இது ஒரு மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை சார் எனக்கு அந்த மாதிரி சார். அதனால தான் ஃபேமிலி அதனால தான் என்ன பண்ணாங்க, கொடுத்துட்டு இந்த ப்ரொஃபஷன் வந்துட்டேன். அதான் வந்துட்டேன். அந்த 100 days ஆஃப் ரன்னிங் மரத்தான், நாட் மரத்தான், 100 days ஆஃப் ரன்னிங் காம்படிஷன்ஸ். அந்த காம்படிஷனில் வந்து மொத்தம் 19,000 and odds men and women both. அதில் என்னுடைய ரேங்க் வந்து 4,223. பாயிண்ட் எனக்கு கிடைச்சது வந்து 3,000 and odds பாயிண்ட்ஸ் கிடைச்சது எனக்கு. அப்புறம் 180 ஹவர்ஸில் நான் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணது 1069.7 கிலோமீட்டர் இன் 180 ஹவர்ஸில் அந்த இதில் முடித்தேன். சாதனைக்கு வயது ஒரு பொருட்டல்ல. நீங்களாம் வந்து ஒரு சிறந்த உதாரணம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.